வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகள் பெயர் கலையரசி. இவங்களுக்கு வயது 33 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மாதம் 18,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு இன்னைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஐயம்பாக்கம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் தன்னை மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகனாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பகுதி வேலைக்கு போகிறதுனால தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்மார்ட்டான மணமகனாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இவங்களுடைய கேஸ்ட்டில் உட்பிரிவு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வயதை பற்றி ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டு காளியம்மாள். இவங்களுக்கு வயது 42 வயதாகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா மேசராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெலாம் இவங்க போகலை, வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா வசதியாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய மணமகன் ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போதைக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் ஒரு 20 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வரக்கூடிய மணமகன் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் அதுக்கு ஃபுல்லாகவே இவங்களே பணம் கொடுத்து முழுக்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்களும் உறுதுணையாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி திண்டுக்கல் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.